One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தானியா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. I got you something. Oh my god. அது அப்புறம் வைக்கணுமா இப்போ வைக்க. ஓகே. Oh my god. டைம் இழுத்துறாங்களே. 4 + 4 8. But you + me is equal to fate. Oh ma. Nice, very nice line. Your lines are getting better and better. Better and better இல்ல? If you gonna rate it na எவ்வளவு rate பண்ணுவீங்க? Out of we both matching la. I know, and even the Cadbury is purple only. ஆமா இது என்னன்னு தெரியல. It is time the fate. அதாவது இப்ப நான் பாக்கும்போது தெரியுது ஆண்டவன் என் கண்ணை படிச்சது எதுக்கு இப்பதான் புரியுது. இந்த மாதிரி இவ்வளவு அழகா ரசிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. Oh my god. Dialogue writer is in the house. தமிழ் ஃபிலிம்ஸ் நடிக்கும்போது ஏதாவது ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவீங்களா உங்களுக்கு? ஆமா ரொம்பவே. Because everybody loves me over here, so I also love them a lot. சூப்பர்ங்க. Love them a lot. அந்த love them எல்லாரும் போல திருப்பி சொல்லிட்டு போவாதான். Every question there's one line you that's on the last line. If being beautiful is a crime, then you being get arrested soon. Being anchor is a beautiful job. இது வந்து என்ன ஷோனே எனக்கு தெரியல. இது வேற ஷோ நீ ஜாலி. ஹாய் தானியா. ஹாய் வணக்கம். வணக்கம். ஹாய் சார். வணக்கம். சாரி சார் அங்கே போயிட்டு வந்தனால கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே. நிறைய படம் பார்த்தவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா படத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி தான் போகுது. எப்படினாலும் அந்த சீரியல் கில்லர் மாதிரி என்ன பண்றாங்க அவங்க யாரும் கண்டுபிடிக்கிற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்போது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல படம் பார்க்கும்போது அப்படின்ற ஒரு கூடுதல் பாயிண்ட் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு இந்த தருணம் நீங்க எதிர்பார்த்த மொமெண்ட்? இந்த மொமெண்ட்டுக்காக தான் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது கேட்கும்போது வந்து எப்படி சொல்றது, டெலிவரி பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்கல்ல குழந்தைய பார்த்து சூப்பராக இருக்கு குழந்தைய பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுதான் வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான். ஜாலியா இருக்கு. தானியா வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா ரொம்ப நாள் ஆச்சு. I got you something. Oh my god. அது அப்புறம் வைக்கணுமா இப்போ வைக்க. ஓகே. Oh my god. டைம் இழுத்துறாங்களே. சாக்லேட்லாம் தராங்களே. சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. தமிழ் அடுத்தடுத்த ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆமா ரொம்பவே. அண்ட் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நன்றி for loving me so much. அவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு. 4 + 4 8. But you + me is equal to fate. Oh ma. Nice, very nice line. Your lines are getting better and better. Better and better இல்ல? If you gonna rate it na எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? Out of 8. பரவாயில்ல. We both matching la. I know, and even the Cadbury is purple only. ஆமா இது என்னன்னு தெரியல. It is time the fate. It is deciding. புரியுது சார். கொஞ்சம் சாரி சார், கொஞ்சம் இந்த மாதிரி மொமெண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். இந்த மாதிரி ஏதாச்சும் சரி. பீங் அ டேரக்டர் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஜாப்னே சொல்லுவாங்க. ஒரு கட்டப்பா காணணும் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வருது, அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு செகண்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும்ல. நம்மளுடைய படத்தை ஒரு கிரியேட்டரா நம்ம இருக்கும்போது அந்த படத்தை என்ஜாய் பண்ணணும்னு ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து கை தட்டுமோ அந்த மொமெண்ட் நம்ம வந்து செரிஷ் பண்ண நினைப்போம். அது கொஞ்சம் இந்த லாங் கேப்க்கு அப்புறம் கிடைக்கும் போது எப்படி இருக்கு? வார்த்தைகள் இல்லை சொன்னல ஃபர்ஸ்ட் அதே தான். இது வந்து இந்த டிலே வந்து அன்அவாய்டபுளா எனக்கு அமைஞ்சு போச்சு. பிகாஸ் இப்போ 7ல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 இயர்ஸ் மைனஸ் பண்ணுறேங்க. 2021 லாக்டவுன். ஸோ அப்போ 5 ஓகேவா. அப்புறம் இந்த படத்தோடைய மேக்கிங்கில் இருக்கிறது ஒரு 2. ஸோ அப்போ 2 இயர்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியே எடுத்துருங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஐ எம் கண்டினியூஸ்லி in the same ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் என்னன்னா அந்த ரிலீஸ் அப்போ தான் டேரக்டர் வெளியில் தெரியும் நாங்கள் இன்னைக்கு தான் படம் பண்ணுறோம் 7 வருஷம். பட் இதுக்கு 7 இயர்ஸாக கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவ்வளோதான். டேட் லாக் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெரிய படங்கள் வருதுன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு செகண்ட் தாட் இருந்துச்சா டேட் மாற்றலாமா இல்லையா அப்படின்னு? சரி, சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து we do believe in miracles. நான் அது ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். என் ப்ரொடியூசரும் அதை பிலீவ் பண்ணுவார். ஸோ இது அந்த செகண்டரி தாட்டுக்குள்ளேயே நாங்கள் போகல. சரி, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு வித்தின் 5 டேஸ்க்குள்ளே தான் இந்த ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தது. ஸோ அப்படின்னு வரும்போது அஸ் கிரியேட்டராக எங்களுக்கு வந்து டைம் கொடுத்தா நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நல்லா நாளைக்கெல்லாம் வந்தால் வரலான்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து என்ன பண்ணால், அதாவது கரெக்டாக வரணும், அப்போ ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மிராக்கிள் டு கெட் ஹேப்பன். ஓகே. இப்போ ஒரு டேரக்டர் இயக்குற டேரக்டரா இருக்கும்போது ஏதாவது கூடுதல் பயம் இருக்குமா, பொறுப்பு ஏதாவது இருந்துட்டே இருக்குமா? இப்போ சுந்தர்சி அவர்கள்ட்ட போய் ஒரு நரேஷன் பண்ணும்போது அந்த கரெக்ஷன் சொல்லிட்டே இருப்பாங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல போகும்போது இல்லை ஒரு ஆக்டரா தான் அவர் வந்து கதை கேட்பாரா? இல்லை, ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்குள்ள லேண்ட் ஆகும்போது சரி அவங்களுக்கு வந்து அவருடைய ஃபேம் அவருடைய இது வந்து அது கரெக்டாக நம்மளை பார்த்து தான் உள்ளே இறங்குவாங்க. ஸோ அவர் நான் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வராரு. ஸோ இது வந்தால் அவரோட லைனப்ஸ் இருக்குது ஆஸ் அ ஹீரோவா. ஆக்சுவலாக ஹீரோவாக ஒரு ஆல்மோஸ்ட் 25 ஃபிலிம்ஸ் கிட்ட பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். பிகாஸ் அவர் யூஸ்வலாக சொல்லுவார் என்னென்னா நான் வந்து ஹீரோ ஐம் நாட் அ
ரெகுலர் ஹீரோ மெட்டீரியல். ஸோ நான் டேரக்டர் நான். அப்போ நான் ஹீரோ ஒரு படம் பண்ணுறேன்னா அது என்னை எக்ஸைட் பண்ணணும், அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து அவர் எக்ஸைட் பண்ணுச்சு. 2வது ஸ்பாட்டில் வரும்போது நமக்கு வந்து நமக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த பயம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டேரக்டராக வந்து இருக்கார், அவர் இஸ் பீன் இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 3 decades. ஸோ இப்போ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணும்போது நான் ரொம்ப கான்ஷியஸாகவும் ஸோ எங்கள் தப்பு நடந்துடக்கூடாது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, இன் டர்ம்ஸ் ஆஃப் பேம்பரிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் அவரை ரிசீவ் பண்ணுறது எல்லாத்தையுமே இருக்கணும். ஸோ இது வந்து எனக்கு ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அவர் எனக்கு அவர் மூலியமாக நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஃபிலிமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல. லைஃப் லெசன்ஸ் நிறைய நிறைய வந்து பிட்வீன் த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சார் பொறுத்த வரைக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவார். ஸோ அப்புறம் அந்த லைஃப்பில் விஷயங்கள் பேசும்போது நமக்கு அடுத்த விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக எப்படி எடுத்துக்கிட்டு போகணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மேபி அவரோட இன்ட்ராக்ஷன் இருந்தது இல்லையா அந்த ட்ராவல், அது கூட எனக்கு இந்த வெயிட்டிங் பீரியட் ஈஸியாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து சில விஷயம் சொல்லியிருக்காருல்ல, நம்ம எடுக்கிற வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ ரிலீஸு இன்னைக்கு எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றது தான். ஸோ அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக ஆக்குச்சு நம்மளை. பட் த திங் நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு நாளும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தானியா, லைக் வி யூஸ்வலி ஸ்டாக் லைக் இந்த மாதிரி ஆக்ட்ரஸோடைய பேஜஸ்லாம் வாட் தே டூ அப்படின்னும் போது ஐ டெஃபினெட்லி ஸ்டாக் யுவர் பேஜ் லைக் இன்ஸ்டா பேஜ் வாட் தானியா இஸ் டூயிங் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது அந்த ரிங்லலாம் வாட் யூ டூயிங், ஸ்டண்ட் எல்லாம் பண்றீங்க, இது அது புது புது இது ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டனோல, சோ அதனாலதான். ஓகே, அது வந்து லைக் பிசிக் மெயின்டைன் பண்றது அப்படி எல்லாம். ஆமா, அது ஒரு டான்ஸ் இருக்கு அந்த ரிங்ல, அந்த சில்க் ரோப்ல, அது எல்லாம் ஒரு டான்ஸ் இருக்கு. ஒரு படக்கு நான் ட்ரெயின் பண்றேன் இப்போ. அப்படிங்களா? ஆஸ்ட்ரேட்லாம் பண்றீங்க? அப்ப ஏதோ நாங்க நினைச்சோம் ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ல பண்ண போறாங்க போல இருக்கு அப்படின்னு. ஆமா யா, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்னோட பயமா இருக்கு. ட்ரூவா ஃபால்ஸா? லைக் ஃபேக்ட். ஆமா ஆமா யா யா யா, பரவாயில்லைங்க. அதாவது இப்ப நான் அதை பார்க்கும்போது தெரியுது, ஆண்டவன் என் கண்ணை படிச்சது எதுக்கு இப்பதான் புரியுது, இந்த மாதிரி இவ்வளவு அழகா ரசிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஓ மை காட், dialogue writer is in the house. I don't know. Sir Kure is a dialogue writer, so he'll please use this line in some movie, sir. Wow, what a line. What a line. Actually நான் தமிழ்ல சொன்னேன், அப்ப உங்களுக்கு புரியலையா? Of course I understood it. Understood. Actually இப்போ என்ன புரியுதுன்னா, இந்த படம் February 14 ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இது வந்து வேற செஷனா போயிட்டு இருக்கு. ஓகே சார், இதை நான் ஒன்று சொல்லணும். டெய்லரும் டீசரையும் நான் பார்த்தேன். அதாவது கண்ணை மூடிட்டு ஆடுற கண்ணாமூச்சியை விட கண்ணை திறந்துட்டு நடக்கிற கண்ணாமூச்சி அப்படின்னு டைலாக் வந்தது. அது நிறைய பேர் பார்த்தவங்க எல்லாரும் கீழே கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிறப்பான ஒரு டைலாக் அப்படின்ற மாதிரி. ஏன்னா டைலாக்லேயே வந்து பயங்கர கண்டென்ட்டை வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மூலியமா ஒரு இது இருக்குல்ல, நானும் பார்த்தேன் டைலாக் யார் ஏதாவது மென்ஷன் பண்ணாம பார்த்தேன். கடைசி நீங்க டைலாக் ரைட்டர் அப்படின்ற மாதிரி. என் கூட வந்து டைலாக் அசிஸ்ட் பண்ணது வந்து அரவிந்த் சச்சிதானந்தம்னு. ஏன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் கூட 2 ஃபிலிமே அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, கட்டப்பா கோணம் சரி இந்த ஃபிலிம்லையுமே. ஸோ போத் ஆர் வெரி ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ், வி போத். ஸோ அந்த டைலாக் வந்து கண்ணை கட்டிட்டே இருக்குது. அது வந்து குருஜியோட லைன் சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து உள்ள வச்சோம், அது பிகம் கமர்ஷியல். ஓகே, ஒரு காப் ரோல்ன்றது யூஸ்வல் டெம்ப்ளேட்டான ஒரு விஷயம். இதுல நம்ம என்ன கொண்டு வர போறோன்றது எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுவோம்ல. அப்போ நீங்க அது உட்காரும் போது இந்த ஆர்க்லாம் எப்படி நீங்க செட் பண்ணீங்க? இதுக்கு ஏதாவது டைம் ஆச்சு அந்த ஆரம்ப பீரியட்ல? இல்லை, வந்து இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் சார் வந்து ஒரு காமன் மேன் போலீஸாக இருப்பார். இஸ் நாட் அ சூப்பர் காப். ஸோ நம்ம ஏன்னா இந்த ஃபிலிமில் அவர் ஒரு மேலதிகாரிகிட்ட போய் என்னால் இந்த விஷயத்தை முடிக்கலையே அப்படின்னு கெஞ்சுவார். இன்னொரு இடம் இருக்கும், சார் என்னால் முடியல, இது இந்த டிபார்ட்மெண்ட் ஆள் கொடுத்து முடிக்க சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் இயலாமையும் பேசுவார். ஸோ இது வந்து அந்த காமன் மேன் காப்பாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல போய் 5 lakh rupees லோன் கேட்பாரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு டைரக்டராக இருந்ததுனால தான் சார் அந்த கேரக்டர் பண்ணிக்கிட்டாங்க, என்னை வந்து அலோவ் பண்ணார். ஸோ இதுதான் நீங்கள் கேட்ட அந்த கேரக்டர் ஆர்க்கு. ஒரு காமன் மேன் போலீஸ், நம்ம வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அப்பாங்களாம் போலீஸ் அப்பாங்களாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு காமன் மேன் போலீஸாக பண்ணியிருக்காரு. தட் வில் பி அன்யூஷுவல் ஃபார் த ஆடியன்ஸ். ஹவ் டு யூ சூஸ் ஃபிலிம்ஸ்? எனி ஏதாவது ஸ்பெஷல் ரீசன்ஸ் இருக்குமா? லைக் அவங்க கதை சொல்ல வரும்போது வந்துட்டு இந்த கிரைட்டீரியா இருந்தால் தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஆமாம், கதை முக்கியம். அண்ட் தென் அதுக்கப்புறம் நான் கேரக்டர் அண்ட் ரோலில் பார்க்குறேன். அண்ட் டீம் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், டைரக்டர் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், அதுதான் முக்கியம் எனக்கு. அண்ட் இந்த படத்தில் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே டைட்டாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. படத்தில் அந்த லேக் இருக்காது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ லைக் மை ரோல். ஸோ அதனால தான் நான் இந்த படம் சூஸ் பண்ணேன். முந்தைய படங்களை விட அடுத்த படங்கள் தமிழ் இஸ் இம்ப்ரூவிங். மேபி நீங்க அடுத்த படத்துக்கு you can also dub for you. ஆமா, அடுத்த படத்துல நான் தான் டப் நீங்களே பண்ணலாம். யா பெஸ்ட்.
அண்ட் சார் நரேஷன் பண்ணும்போது ஏதாவது சொன்னாரா? இல்ல 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 அது வந்து ஒரு டேரக்டர் டிலைட் சொல்லுவோம்ல, ஆமா. அந்த மாதிரி ஷீல் ஃபுல் நம்ம கதை சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஒபீடியண்டா டைலாக்ஸ்லாம் வாங்கி ஆமா, ப்ரிப்பேர்டா first bencher மாதிரி. பெஞ்சர் மாதிரி அழகா வருவாங்க. என்கிட்ட வந்து பைஹெட் பண்ண வந்து ரிசைட் பண்ணுவாங்க. கரெக்டா இருக்க பாருங்களேன் அப்படின்வாங்க. நல்லா கரெக்டா வந்துருங்க அப்படின்னுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது லைன் மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், சார் ஆமா, அந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. பிகாஸ் as I said, known as எனக்கு வந்து ஃபிலிம் கிராஃப்ட்ல டைலாக் எழுத ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன் பிளே முடிச்சதுக்கு அப்புறம் நான் டைலாக் தான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்ப்பேன். அதெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பேன். இவங்ககிட்ட ஃபோன் பண்ணுவேன், மேம் ஃபோன் எனக்கு மாத்திட்டேன்னு. உடனே இவங்க உடனே நான் சொல்லுவேன், இல்லை தனியாக நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னும். அது மாதிரி மேட்ச் பண்ணி ஸோ எடிட்டில் மேட்ச் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிடுவோம். ஆனால் வந்து பட் அந்த இடத்துல ஷீ லாஸ்ட் டைம், சார் 2 minutes டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன் அப்படின்வாங்க. பட் ஷீல் அப்பயும் அதை வந்து விடாம ட்ரை பண்றது. பெரிய டயலாக்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரிஹர்சல் ரொம்ப முக்கியம் இருக்கு. அந்த ஃபுல் ரிஹர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் ஈஸியா காமா அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த லாஸ்ட் மினிட் டயலாக் சேஞ்சஸ் ரொம்பவே கஷ்டமா இருக்கு எனக்கு. ஓகே. Day 1 அன்னைக்கே வந்து when she was doing the first day வந்தாங்க. வந்துட்டு வந்து எனக்கு அவங்களோட ஃபேஸை ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டே இருக்கு இல்லையா, ஸோ ஷி பிஸ் இன் பார்ட் த ஹேர் லைக் தட். நான் வந்துட்டு இல்லை வந்துட்டு வரேன், இப்படி வைங்க அப்படி வைங்க அப்படின்னு ஷி காட். ஸோ அவங்க என்னன்னா நான் ரீட் பண்ணிட்டே இருக்கேன், எப்படி இருக்கலாமா அப்படின்ட்டு. இவங்களோட ஃபேவரட் டைலாக் ஒன்று இருக்கு, என்ன பண்ணணும் சார்? Not like that, sir. I'll come to the set and I'll be like, இப்போ இந்த ஷாட்ல என்ன பண்ணணும் சார்? அந்த மாதிரி நான் கேக்குறேன். See, I'm not saying it's an attitude, nothing. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் டே வரும்போது என்ன பண்ணணும் சார்? நான் வரேன், என் அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறேன், ஏய் செம்ம ஆட்டிடியூடா இருப்பாங்க போல இருக்குடா, என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. அப்புறம் என்னன்னா சேம் டேலயே நான் என்ன பண்ணணும் சார் இருக்கு இல்லையா, அது 10 times வந்துருச்சு. ஆமா, I meant ஷாட்ல இந்த ஷாட்ல இந்த ஷாட்ல என்ன பண்ணணும்? கரெக்ட் தான். அப்போ நான் ஸ்வீட் அதான் நான் செகண்ட் டே புரிஞ்சுக்கிட்டேன், அது என்ன பண்ணணும்னு நம்ம ஆட்டிடியூட் கிடையாது. ஓகே, நம்ம என்ன பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும்டா அப்படின்ட்டு. ஓகே, அந்த யூசுவல் அவங்களோட ஸ்லாங். ஓகே, அதனால நான் சொன்னல ரொம்ப ஒபீடியண்டான ஆக்ட்ரஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு டைரக்டர்ஸ் டிலைட் தான், அவங்க அழகா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவங்களுடைய போர்ஷன் பாத்தீங்கன்னா நான் ஷூட் பண்ணதே வந்து ஒரு 8 days தான். பட் ஃபிலிம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 40 minutes ஃபுல் அவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஷி மேக் வெரி ஈஸ் டக்குன்னு எல்லா லைன்ஸ் வாங்கி வந்துட்டாங்க, ஃபுல்லா பைஹார்ட் பண்ணிட்டு அழகா அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்துட்டாங்க. தமிழ் ஃபிலிம்ஸ் நடிக்கும்போது ஏதாவது ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவீங்களா உங்களுக்கு? ஆமா, ரொம்பவே. Because everybody loves me over here, so I also love them a lot. சூப்பர்ங்க, love them a lot. அந்த love themல எல்லாரும் போல திருப்பி கொண்டின்னு போவாதான். Every question there's one line. That's on the last line. Every question there's one line. தானியா fans நீங்க கூட full preparation you prepare and give. ஆமா, தானியாவை பார்க்கும்போது நம்ம எப்படி preparation இல்லாம having some spy the color costumes and I know. இது வந்து ஆல்ரெடி போட்டோம் fate. God is 4 + 4 is 8 and you plus me purple + purple is fate. Oh my god, wow. சரி, இது மாதிரி ஏதாவது இது வந்து என்ன ஷோனே எனக்கு தெரியல, இது வேற ஷோ. நீங்க ஜாலி. அப்ப அடுத்து என்ன சார் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட அட்வான்ஸ் அந்த ட்ரைலர் பார்த்த உடனே they give me advance. ஸோ அது ஒன்று போயிட்டு இருக்கு. இன்னொரு ஹீரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஆஃப்டர் த ரிலீஸ் ஐ திங்க் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவங்க சைட்ல இருந்து வரும், அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகே, ஸோ ஃபார் ஸோ குட். அது சொன்ன மாதிரி 2x ஸ்பீட்ல ஓடணும். ஐ எம் ரெடி ஃபார் தட். ஓகே, எனி ஒன் பர்டிகுலர் ரீசன் இந்த வலான பார்க்கணும்னா நீங்க இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு ஆடியன்ஸ் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? டீசன்ட் ஃபிலிம் வித் குட் மியூசிக். யூ லவ் த மியூசிக் ஆஃப் சந்தோஷ் தயாநிதி. அது ஃபர்ஸ்ட் அதை நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு ஆடியன்ஸ் தேட்டர் கொண்டு வரது அப்படிங்கிறது மியூசிக் இல்லையா, இது நல்ல மியூசிக் இருக்குது, சந்தோஷ் தயாநிதி மியூசிக் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து இதில் நான் பேசியிருக்கிற ஒரு க்ரைமை வந்து ஆப்வியஸ்லி வந்து அதை பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து தே வில் பி என்ன சொல்கிறது, ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. அது 2 ரீசன் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் சுந்தர் சாருக்காகவும் தானியா ஹோப் இருக்காங்க, அவங்களுக்காகவும் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். சிறப்பு. ஒரு மல்டி ஸ்டாரரே பார்க்கலாம்ல, ஒரு நோன் ஃபேஸஸ் வச்சு படங்கள் ஃபுல்லா மூவ் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நீங்க கட் டு கட் காட்டுறீங்கனாலும் எல்லாருமே தெரிஞ்சவங்களா இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் அப்ரோச் பண்ணும்போது இது ஒரு டஃபஸ்ட் டாஸ்கா இருந்துச்சா, இல்லை எல்லார்ட்டும் கதை சொல்லி நரேட் பண்ணி இந்த போர்ஷன் நீ சொல்லும் போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது? இல்லை எவ்ரிபடி என்னன்னா வந்து ஒரு கேரக்டர் ஆர்க்காவே. ஸோ எல்லாருக்குமே படம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நிறைய பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அது எல்லாருமே கன்வின்ஸாக கஷ்டம். ஏன்னா நான் இவங்ககிட்ட ஒர்க் பண்ணதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம்.
சுந்தர்சி சார் ஒரு டேரக்டர், அவரை கன்வின்ஸ் பண்ணுறதும் வந்து ஒரு கேரக்டரா. ஸோ அதுக்கப்புறம் மேக்கிங் ஈஸி அபிராமியில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெபா பட்டேல்னு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது, எழுதும் போது இருந்ததை விட கன்வின்ஸ் பண்ணுறதுன்றது எல்லாரையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் தி பிளேஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த எவால்வ் ஆகும்போது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஸோ இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா. ஸோ தானியா ஃப்ரம் பெங்களூர் கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர தெலுங்கு ஃபிலிம்ஸ் இஸ் டூயிங், ஹெபா இஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அப்புறம் கமல் காமராஜும் இதில் பண்ணியிருக்காரு, தெலுங்கு ஃபிலிம்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவரு நான் வந்து யூஸ்வலாக தமிழில் அந்த கேரக்டருக்கு டைப் கேஸ்டிங் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் நாங்கள் கமல் காமராஜுன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தோம். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் மை ஃபிலிம் இஸ் அ பேன் இண்டியன் ஃபிலிம். நம்ம சூப்பராகவே சொல்லிக்கலாம். இட்ஸ் பேன் இண்டியன் ஃபிலிம். இஃப் பீயிங் பியூட்டிஃபுல் இஸ் அ கிரைம், then you been get arrested soon. Being anchor is a beautiful job. சார் அது பெரிய விஷயம் இல்லை சார். இந்த மாதிரி டைம் தான் சார் நம்ம வந்து காட்டுறது எப்படின்னு. ஸோ இந்த நேரத்துக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.